ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 61வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். நம்ம எல்லாவற்றையும் மறக்கவும் மன்னிக்கவும் பழகி கொள்ள கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்பொரு சமயம் பாண்டவ சகோதரர்கள் 4 பேர் கானகத்துல விஷமற்ற ஒரு குளத்துல நீர் அருந்தி ஒருவரின் ஒருவராக உயிர் இருக்கிறாங்க. குளத்தில் காவலாக இருந்த ஒரு எச்சன் தனது கேள்விகளுக்கு பதிலளித்தால் யுதிஷ்டன் உயிர் தப்புவதோடு சகோதரர்களையும் மீட்கலாம் என்று சவால் விடுகிறான். சவாலை ஏற்ற யுதிஷ்டன் மன்னிக்கும் குணம் பற்றிய கேள்விக்கு அளித்த பதில் குறித்து விளக்கம் கேட்கிறார்கள். நல்லொழுக்கம் என்று போதனையோ தத்துவமோ பேசி சமாளிக்காமல் உண்மையில் மன்னிப்பது என்றால் என்ன? யுதிஷ்டன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் பாண்டவ சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெறவும் யட்சனின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மன்னிப்பது என்றால் என்ன என்பதற்கு பகைமையை சகித்துக் கொள்வது என்ற பதிலளிக்கிறான். ஆனால் ஒருவர் தொடர்ந்து உங்களுக்கு தவறிழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவரை எப்படி மன்னிக்க முடியும்? உண்மையான மன்னிக்கும் குணம் என்பது யார் ஒருவரால் பகைமையை சகித்துக் கொள்ள முடிகிறதோ அவர் உண்மையாகவே மன்னிப்பார். மன்னிப்பது என்றால் என்ன என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. மன்னிப்பது என்றால் மறந்து விடுவது என்ற அர்த்தமல்ல. உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இனிப்பான மற்றும் மிகவும் கசப்பான கணங்களை நீங்கள் எப்போதும் மறந்து விடாமல் இருப்பது மிகவும் முக்கியம். மன்னிப்பது என்றால் உங்களுக்கு எந்த கசப்பையும் சுமக்காதிருக்கும். ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறது. உங்களுக்கு அல்லது இன்னொருவருக்கும் தீங்கு இழைப்பவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். நான் இப்படி சொல்வது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் போது எப்படியும் நீங்கள் அதை செய்து விடுவீர்கள். திடீரென்று யாரோ ஒருவர் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்து உங்கள் குழந்தைகளையும் மனைவியும் கத்தியால் வெட்ட துவங்கினால் உங்கள் கையில் அகப்படுவதை கொண்டு அவரை தாக்குவீர்களா இல்லையா? செயல் என்பது சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று முன்னதாகவே முன்முடிவு எடுக்காதீர்கள். அப்படி செய்யும் போது இன்னொருவர் நாளை அதே செயலை செய்தால் அப்போது அதை வேறு விதமாக கையாள முடியும். வேறொருவர் நாளை மறுநாள் அதே செயலை செய்தால் அதை நாம் முற்றிலும் வித்தியாசமான முறையில் கையாளக்கூடும். அது சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. மன்னிப்பது என்றால் ஆத்திரமடைந்து நீங்கள் செயலில் இறங்க மாட்டீர்கள். சூழ்நிலைக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்த்து அதை செய்வீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பகைமை என்ற ஒன்றே உங்கள் நெஞ்சில் இல்லாமல் என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்வீர்கள். இதனால் நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை, எதையும் அடைய போவதும் இல்லை. என்ன தேவையோ அதை செய்கிறீர்கள். மகாபாரதத்தின் சாரம் இதுதான். கிருஷ்ணரின் வழியும் இதுவே. மன்னிப்பது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதையே செய்யாமல் தவிர்ப்பது என்ற அர்த்தமில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு என்ன நடந்தது என்பதையே மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். மறப்பது என்றால் உங்களுக்கு ஞாபகத்திறன் குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம். அது நற்பண்பல்ல. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கசப்பான கணமும் உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆனால் துளியளவு கசப்பையும் நீங்கள் நெஞ்சில் சுமக்கவில்லை. உண்மையிலேயே மன்னிப்பது என்பது இதுதான். இன்றைக்கு 61வது தலைப்பு நிறைவடைந்துச்சு மக்களே. நாளைக்கு இது தொடர்ந்து 62வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கூடவே ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.